பீரியட்ஸ் டைம்ல தப்பி தவறி கூட பெண்களே இந்த 3 விஷயத்த பண்ணிடாதீங்க. பீரியட்ஸ் அப்படின்றது பெண்களுக்கு மாதம் மாதம் வரக்கூடிய மாதவிடாயா இருந்துட்டு இருக்கிற பட்சத்துல, அதுல சில பேருக்கு அதிகப்படியான வலி இருக்கும். சில பேருக்கு வலியே இல்லாத பீரியட்ஸ் இருக்கும். அவங்கலாம் எவ்ளோ கிஃப்டடான பெர்சன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நெறைய வலியோட இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்துல, வலியோட நல்ல மாதவிடாய் வருது மாதம் மாதம் அப்படின்ற பட்சத்துல நெறைய பேர் இந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது வலி நிவாரணியா ஈவன் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ற டேப்லெட்ஸா கூட இருந்தாலுமேவும், மாதத்துக்கு அந்த வலிய தாங்கிக்க முடியாம சிலர் வந்துட்டு பெயின் கில்லர்ஸ் மாதிரியாக அந்த பீரியட்ஸ் வலி வரக்கூடாதுன்றதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த டேப்லெட்ஸ் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டைம்ல எடுக்கக்கூடிய இந்த டேப்லெட்ஸ் வாந்தி அல்லது மார்பக வலி ஏற்படுத்தும். ஆல்சோ நேச்சுரலா அந்த பெயின நீங்க வந்து என்டியூர் பண்ண கத்துக்கணும். அதுதான் உங்க உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அத தாண்டி சில பேருக்கு ரொம்ப தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு வலி இருக்கு. டேப்லெட்ஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது 1 ஆர் 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். பட் தொடர்ந்து அத ஹேபிட்டாவே வச்சுக்காதீங்க. நம்பர் 2, பீரியட்ஸ் நேரத்துல வெயிட் லிஃப்ட் பண்றேன், ஜிம்முக்கு போறேன் அப்படின்ட்டுலாம் நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த ஒரு 5 டேஸ் ஆர் 3 டேஸ் இஸ் அ ரெஸ்டிங் பீரியட். நீங்க அந்த டைம்லயும் நான் வந்துட்டு ஜிம்முக்கு போனேன், வெயிட் லிஃப்ட் பண்ணேன், நான் அது நார்மலான டே தான் எனக்கு அப்படின்னு அத நார்மலைஸ் பண்ணணும்னு நெனச்சுட்டு, உடலுக்கு அசௌகரியத்த வந்து நீங்க குடுக்காதீங்க. இட்ஸ் ஓகே டூ ரெஸ்ட். அந்த பீரியட்ஸ் டைம்ல நல்லா படுத்து தூங்கலாம். நல்ல சத்தான உணவுகள சாப்பிடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த ஃபியூ டேஸ் நீங்க ஜிம்முக்கு லீவ் கூட போடலாம். நம்பர் 3, அதிகமா டிராவல் செய்ய வேணாம் பீரியட்ஸ் டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியான டைம்ல நீங்க மென்ஸ்ட்ரல் பேட் மாத்துறதுக்கான கரெக்ட்டான பிளேஸஸ் வந்துட்டு இல்லாம இருக்கிறதுனால, அதிக நேரம் பேடோட இருக்கிறதோ, அதனால உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுறது. அசௌகரியத்தையும் தாண்டி ஒரு பேட் ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் தான் யூஸ் பண்ணணும். 4ல இருந்து ஒரு 6 ஹவர்ஸ் நீங்க வச்சிருந்தா போதும். அதுக்கு அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய பேர் வந்து இந்த ஒரு சோம்பேறித்தனத்திலயோ, இல்ல எங்கேயாவது சேஞ்ச் பண்ணக்கூடிய இடம் இல்லாததுனாலயே அத மாத்தாமலே வந்துட்டு லாங்கர் பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நைட் நேரம் மட்டும் நீங்க அந்த மாதிரி தூங்கும்போது ஒரு ஃபுல் நைட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டே டைம்ல அடிக்கடி அந்த பேட மாத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 விஷயங்கள் பெண்களே பீரியட்ஸ் டைம்ல நீங்க கண்டிப்பா பண்ணவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.